குயிக்காக இட்லி தோசைக்கெலாம் ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இந்த சாம்பார் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பருப்பு, காய்கறி அந்த மாதிரி எதுவுமே வந்து போட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்துடலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம், அரை பல்லாரி, அப்புறமா அரை தக்காளி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிக்கு சட்டியில் கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை தக்காளி, அரை பல்லாரி, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி, பல்லாரிலாம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கணும். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து நல்லா வந்து வதக்கி விடணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி, பல்லாரிலாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம், தக்காளியெல்லாம் மசிஞ்சதுக்கப்புறமா கடலை மாவு வந்து சேர்க்கணும். கடலை மாவு வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுறணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா அதே கிளாஸ்க்கு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து நல்லாவே வந்து ஊற்றலாம். நல்லா தாராளமாகவே வந்து தண்ணி ஊற்றிடலாம். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து இருக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இது கொதித்து வர்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விடணும். ஒரு 8 to 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து கடை ஸ்டைலில் வந்து ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இந்த சாம்பாருக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோசையோட சாம்பார், அப்புறமா வந்து கடலை சட்னி வந்து வச்சுருக்கிறேன். இந்த காம்பினேஷன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பருப்பு இல்லைன்னா காய்கறி இல்லை, அந்த மாதிரி டைமில் ரொம்ப குயிக்காக சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.